ஸ்க்ரீன் ஷேர் ஆயிடுச்சா? ஆயிட்டு இருக்கு. ஸ்க்ரீன் வியூ ஆகுதுல்ல எல்லாத்துக்கும்? வியூ ஆகுது. ஓகே. இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம அசூர்ல வந்து லோட் பேலன்சர் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நேத்து வந்து ஒரு செஷன் போச்சு. இன்னைக்கு திருப்பி வந்து அதே செஷன் தான் இன்னொரு தடவை பார்க்குறோம். லோட் பேலன்சர் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நேத்து ஒரு ராஜாமணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் ஒரு டீட்டெயில ஜஸ்ட் சொல்லிடுறேன். நம்ம வந்து நிறைய லோடு வருது, நிறைய டிராஃபிக் வருது நம்ம வெப் சர்வருக்கு. நம்ம வெப் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம். அது வந்து நம்ம ரொம்ப பீக்ல போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி வெப் சர்வர் யூஸ் பண்ணியிருந்தோம்னா, இன்கேஸ் வந்து அப்பாச்சி வந்து ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வெப் சர்வர் கம்ப்ளீட்டா டவுன் ஆயிரும். அந்த மாதிரி சினாரியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதை அவாய்ட் பண்றதுக்கு லோட் பேலன்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. லோட் பேலன்சர்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, ஒரு 2 இன்ஸ்டன்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு லோட் பேலன்சர்ல கான்ஃபிகர் பண்ணி அது மூலியமா வர்ற டிராஃபிக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதான் ஆல்ரெடி வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஏடபிள்யூஎஸோட ஏஎல்பி எடுத்திருப்பாங்க. அதே தான் இங்கேயும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லோட் பேலன்சர் அசூர் லோட் பேலன்சர்ல ஹேஷ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேஷ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அல்காரிதம். நீங்க நார்மலா வந்து ஒரு லோட் பேலன்சருக்கு வந்து கட்டாயம் வந்து ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பாச்சியா இருக்கட்டும், அப்பாச்சி லோட் பேலன்சர்னு ஒன்று இருக்கு, என்ஜினிக்ஸ் ஒரு லோட் பேலன்சர். எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஹேஷ் மெத்தட் ஹேஷ் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு லோட் பேலன்சருக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா வந்து அசூரை பொறுத்தவரை ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கேன், டவ் சர்வர்னு. அதே மாதிரி ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் விசிஎன் விர்ச்சுவல் நெட்வொர்க் அதுவும் டெவ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ லோட் பேலன்சர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டிடுறேன். லோட் பேலன்சருக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா வந்து ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க், ஒரு விர்ச்சுவல் மிஷின், தென் குரூப் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் அசூரில். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோட் பேலன்சர் அல்காரிதம் இதுலேயே வந்து டீட்டெயில் போட்டிருப்பாங்க. இட்ஸ் எ 4 லோட் பேலன்ஸ், இட்ஸ் எ நெட்வொர்க் லேயர் 4 டிஸ்ட்ரிபியூட்டட் இன்கமிங் டிராஃபிக் அமாங் ஹெல்த்தி விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டன்ஸ். இதில் இந்த பேலன்சர் யூசஸ் ஹேஷ் பேஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் அல்காரிதம். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிசோர்ஸ் குரூப் வந்து செலக்ட் பண்ணணும். டெவ் டெக் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கு. நேம் வந்து நம்ம டெவ் டெக்னோ அப்படின்னு கொடுக்குறோம். தென் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பப்ளிக் 2 இருக்கு. இன்டர்னல் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து பப்ளிக்ல வந்து அக்சஸ் பண்ணணும், அதுக்காக வந்து லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பப்ளிக் செலக்ட் பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். இல்லை என்னோடது வந்து நான் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லோட் பேலன்சர் வந்து இன்டர்னல் பர்பஸ்க்கு, இன்டர்னல்னா எதுக்காகனா ஏபிஐக்காக யூஸ் பண்ணலாம். சில ஏபிஐ சர்வர்லாம் வந்து வெளியில் அவுட் சைடுக்கு வந்து அக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இன்டர்னல் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனோட நம்ம கான்ஃபிகர் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சூஸ் பண்ணணும். நம்ம இப்போ பப்ளிக் தான் பண்ணுறோம். தென் இது வந்து டைப் எஸ்கியூன்றது டைப் பேசிக்காக ஸ்டாண்டர்டா அப்படின்னு. பேசிக்னா ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா வந்து நான் அந்த ஒரு லிங்க் அனுப்பி ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் உள்ளது உங்களுக்கு. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இதில் இருக்குது. அதாவது ஸ்டாண்டர்டு பேசிக் சப்போர்ட்ஸ் 30 இன்ஸ்டன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பேசிக்கில். ஸ்டாண்டர்டில் அப் டு 1000.
அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. HTTPS வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட்ல சப்போர்ட் ஆகும், பேசிக்ல சப்போர்ட் ஆகாது. இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்கு. இந்த லிங்க் அனுப்புறேன், நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பேசிக் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பப்ளிக் ஐபி. பப்ளிக் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பப்ளிக் ஐபி வந்து லோட் பேலன்ஸருக்கு கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நேம் கொடுத்துறோம். இந்த பப்ளிக் ஐபி தான் வந்து உங்கள் வெப்சைட் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்களா, அங்கே வந்து நீங்கள் ஏரெக்கார்டில் வந்து நீங்கள் கொடுக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸ்டேட்டிக் இருக்குது. டைனமிக் ஸ்டேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் அப்பப்போ மாறும். சரி, ஸ்டேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்போ டைனமிக் அப்பப்போ மாறுற ஐபியை வந்து நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து ரவுட் 53 இருக்கும். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் அசூரில் வந்து டிஎன்எஸ் அவங்க ஓன் டிஎன்எஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம செலக்ட் பண்றப்ப இந்த லோட் பேலன்ஸை நம்ம செலக்ட் பண்ணலாம். அதனால தான் வந்து இங்க வந்து டைனமிக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஜஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்கே கொடுத்துருவோம். டாக் கிரியேட் கொடுத்துருவோம். இப்போ கிரியேட் ஆனோடனே இப்போ வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷின் இப்போ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு வந்து 80 போர்ட் வந்து நம்ம அலோவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்து வரணும். 80 போர்ட் வந்து ஆல்ரெடி நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சேம் நெட்வொர்க்கில் தான் இருக்கணும் ஒரு லோட் பேலன்ஸருக்குள்ள இது பண்ணுறப்ப. இப்போ வந்து ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து இந்த பப்ளிக் ஐபி வச்சு தான் நம்ம வந்து வெளியில் வந்து அவுட் சைடு அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பேக்அண்ட் பூல்ஸ். நம்ம கட்டாயம் வந்து ஒரு பேக்அண்ட் பூல்ஸ்னால் வந்து பேக்அண்ட் சர்வரை வந்து ஆட் பண்ணுறது, ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும்ல வெப் சர்வரோடது. அதுதான் இதில் நம்ம ஆட் கொடுத்தோம்னா இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். விர்ச்சுவல் அசோசியேட்டட் டு விர்ச்சுவல் மிஷின்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்தோம்னா ஆல்ரெடி இந்த டெவ் சர்வர் வந்து நான் பார்த்து இன்னொரு இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து இது டெவ் சர்வர் 2க்கு ஆட் பண்ணிடுறேன். டைம் எடுக்குது. நம்ம அதனால வந்து இப்போ அது சைடில் லோட் ஆகட்டும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து லோட் பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஆட் பண்ணியே வச்சிருக்கேன். ஏன்னா நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறனால கூட லேட் ஆகலாம். டெவாப்ஸ் கீன்றதுல இதில் வந்து ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆட் பண்ணுற மாதிரி தான் ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த சர்வர் ஆட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம சர்வர் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ஸ் இது வந்து நம்ம ஆட் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா வந்து நீங்கள் உங்கள் இன்சூரன்ஸை வந்து ஹெல்த் செக் பண்ணணும்ல, அதுக்காக வந்து இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து 80 போர்ட். இப்போ வந்து நம்ம 80 போர்ட்டை வச்சு தான் நம்ம வந்து
எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். அதனால் A0 போர்ட் வந்து இன்டர்வல் 5 செகண்ட்ஸு, அன்ஹெல்த்தி ரிசோல்ஸ் த்ரெஷோல்டு வந்து 2. இந்த வேல்யூ இப்போ நீங்கள் கொடுத்து நம்ம இது பண்ணிட்டோம்னா, இன்கேஸ் வந்து நம்ம அப்பாச்சியில் அதில் எதுவும் டவுன் ஆகுது, இல்லாட்டி அதில் சர்வரில் எதுவும் இஷ்யூ அப்படின்னா வந்து இங்கே நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணுவோம். நம்ம இதில் மெயினாக வந்து ஃபார் பேசிக்கில் வந்து நம்ம 3 கான்ஃபிகரேஷன் பண்ணணும் லோட் பேலன்சரில். ஒன்று பேக் அண்ட் பூல்ஸ் அண்ட் ஹெல்த் ப்ராப்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ், லோட் பேலன்சிங் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம இதில் நிறையா ரூல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் இதுக்கு போகிறப்ப HTTPயில் டைரக்ஷன் வந்தாலும் HTTPSக்கு ரீடைரக்ட் பண்ணுறது, அதாவது நீங்கள் வந்து அப்பாச்சி லோட் பேலன்சர் ஆர் அப்பாச்சி அந்த கான்ஃபிகரேஷனில் கொடுக்குறீங்களா, அந்த எல்லாமே வந்து இதில் பண்ணலாம். நம்ம ரூல்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம அது மூலியமா வந்து ரிடக்ஷன் பண்ணலாம். ஆக்சுவலாக ஸ்லோவாக இருக்கு. ஹெல்த் ப்ராப்ஸ் வந்து இன்னும் அப்ளை ஆகலை, அப்டேட்டிங் ஆகிட்டு இருக்கு. அது முடிச்சாதான் நம்ம அடுத்த ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுக்க முடியும். கான்ஃபிகர் ஆயிடுச்சு. தென் இப்போ நம்ம லோட் பேலன்சிங்ல வந்து ரூல்ஸ் கிரியேட் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம லோட் பேலன்ஸோட ஐபி, ஃப்ரண்ட் அண்ட் ஐபி அட்ரஸ். நம்ம வந்து இதில் ஆல்ரெடி சூஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஒரு லோட் பேலன்சரில் தான் நம்ம ஐபி வந்து இது பண்ணியிருக்கனால அது வந்து விசிபிள் ஆகுது. ப்ளஸ் அதே லோட் பேலன்ஸில் தான் வந்து நான் ஆட் பண்ணுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து இப்போ வேற போர்ட் நம்ம வந்து அந்த சர்வரில் கொடுக்குறோம்னா வந்து நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து அங்கேயுமே 80 தான் வந்து டிஃபால்ட்டாக இது பண்ணியிருக்கேன். தென் வந்து பேக் அண்ட் பூல் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து ஹெல்த் ப்ரோ எல்லாமே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து செஷன் பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு சைட்டு கிரியேட் பண்ணுறோம், சைட் வந்து ஒரு கம்பெனி சைட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து செஷன் மெயின்டைன் ஆகணும்னு அவசியம் இல்லை. செஷன் மெயின்டைன்னா என்னன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு லோடு வந்து இன்னொரு இப்போ நம்ம 4 சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கோம், 4 சர்வர் வந்து பேக்ஹெண்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு சர்வருக்கு போகும் ஒரு வித்தின் கேப்பில். அப்போ நம்ம வந்து செஷன் வந்து மெயின்டைன் ஆகாது. நம்மளுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் ஒரு லாகின் பேஜ் யூஸ் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கோ இல்லை வந்து ஒரு அட்டண்டன்ஸ் இது நம்ம லாகின் பேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து செஷன் வந்து மெயின்டைன் ஆகணும். அப்போ இதில் வந்து நம்ம செஷன் கிளைண்ட் ஐபி ஆர் கிளைண்ட் ஐபி அண்ட் ப்ரோட்டோகால் இதெல்லாம் வந்து என்னன்னா வந்து நம்ம அந்த ப்ரோட்டோகாலோட வந்து மெயின்டைன் பண்ணுறது, வெறும் ஐபி மட்டும் வந்து செஷன் மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து செஷன் மெயின்டைன் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ஹெச்ஆர்எம்எஸ்க்கு லாகின் பண்ணியிருக்கீங்க உங்கள் அக்கௌண்ட்டில், நீங்கள் அட்டண்டன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா மாறாது. இதை எனேபிள் பண்ணோம்னா, இல்லை இது எனேபிள் பண்ணாட்டி நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணோம்னா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் விட்டு வெளியில் வந்துடும், இல்லாட்டி டைம் டவுட் வந்து எரர் வந்துடும். அதுதான் வந்து செஷன் பெர்சிஸ்டன்ட். தென் வந்து ஐடியல் டைம் அவுட்டு, இது வந்து நம்ம 4 மினிட்ஸ் இருக்கு. நம்ம வந்து செஷன் வந்து இதாகுது நீங்கள் வந்து இப்போ நம்ம பேக்ஹெண்டு பூல் போட்டிருக்கோம்ல, அதில் எதுவும் செஷன் வந்து ஐடியல் ஆகுது அப்படின்னா வந்து 4 மினிட்ஸ் வரையும் நம்ம செட் பண்ணியிருக்கோம் அதில். தென் ஃப்ளோட்டிங் ஐபி. ஃப்ளோட்டிங் ஐபினா என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு தான் வந்து நம்ம லோட் பேலன்சிங் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், மீன்ஸ் வெப் சர்வருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டாபேஸ் லெவலில் போகிறோம் அப்படின்னா வந்து ஐபி வந்து ஃப்ளோட் ஆகக்கூடாது. இப்போ வந்து டிஃபால்ட்டாக இப்போ ஐபி வந்து ஃப்ளோட் ஆகும். நம்ம மல்டிபிள் பேலன்சிங்கில் மல்டிபிள் பேக்ஹெண்ட் ஆட் பண்ணுறப்ப இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறோன்னா வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் தெரியும், இது வந்து SQL ஃபெயிலோவருக்காக தான் வந்து இது மெயினாக வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ண போகிறதில்ல, ஸோ ஓகே கொடுத்துருவோம். இப்போ நான் அதுக்குள்ளே வெப் சர்வர் 2ல வந்து லாகின் பண்ணி
அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். DevOps checkணும். இங்க ப்ரௌசர்ல போடுறீங்கன்னா இப்போ அப்பாச்சி பேஜ், அப்பாச்சியோட வெல்கம் பேஜ் வந்து வந்துருச்சு. இது வந்து இந்த ஐபி என்ன அப்படின்னா வந்து லோட் பேலன்சரோட ஐபி. ஓகே, நான் இப்போ வந்து இந்த அப்பாச்சி நான் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா வந்து பேக்அண்ட் சர்வர் இருக்குல்ல, இதில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து அந்த ஸ்கிரீன் எடுத்து இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து மல்டிபிள் இது ஆட் பண்ணுறோம், மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இனிமேல் வந்து லோட் பேலன்ஸ் ஆகும். ஓகேவா ராஜமணிஜி? ராஜாமணிஜி ஹலோ. இருக்கேன். ஓகே தான் அக்கா. இல்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாரும் மியூட் பண்ணிட்டு தூங்கிட்டீங்களா? என்னஜி நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டீங்களா? நானே தாளாட்டா படிக்கிறீங்க. பையா நீ தூங்க போற மறுபடியும்? இப்போ வந்து நம்ம இதுல வந்து வேற ரூல்ஸ் எழுதணும்னா வந்து நம்ம இங்க ரூல்ஸ் எழுதலாம். இப்ப நம்ம வந்து இப்போ வந்து பேசிக் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம லோட் பேலன்ஸ் வந்து பேசிக் சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால வந்து HTTPS வரல. இப்போ நம்ம ஸ்டாண்டர்டு சில சூஸ் பண்ணியிருந்தோம்னா அதில் வந்து நம்ம HTTPலேருந்து HTTPSக்கு வந்து ரீடாக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம இங்கே ரூலில் கொடுக்கலாம். இப்போ நம்ம பேசிக் சூஸ் பண்ணனால அந்த ஆப்ஷன் வந்து எனேபிளில் இல்லை. அது மாதிரி ஃப்ளோட் ஐபி கான்ஃபிகரேஷன் என்னன்னா வந்து இதில் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறப்பவும் சரி ஃப்ரண்ட் அண்ட் ஐபி கான்ஃபிகரேஷன் இது வந்து நம்ம கிரியேட் பண்ணுறப்பயே வந்து நம்ம இந்த லோட் பேலன்சருக்கு வந்து ஐபி அசைன் ஆயிருக்கு. இல்லை நம்ம வேற ஐபி அசைன் பண்ணோம்னா நம்ம அதை டெலீட் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் ஐபியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா கௌதம் ஜி சொல்லுங்க ஜி. அவ்வளோதான் ஜி. வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ரொம்ப கிளியரா இருக்கு ஜி. கிளியரா இருக்கா? நெட்வொர்க் இல்ல ஜி, நான் எடுத்த செஷன் கிளியரா. நீங்க சொன்னதுதான் ஜி. நெட்வொர்க் பத்தின பேசவே இல்ல ஜி. ராஜேஷ் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி ஏதாவது நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா அதுவும் கேளுங்க. டவுட் இருந்துச்சுன்னா. இல்ல புரிஞ்சுச்சு கிளியரா புரிஞ்சுச்சு. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ராஜாமணி வந்து இயல்பு எடுத்திருப்பாரு, ராஜாமணி கௌதம் இயல்பு எடுத்திருப்பாங்க. அதே தான் இங்க வந்து சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் மாறும். அங்க வந்து டார்கெட் குரூப் கொடுத்துருப்பீங்க, இங்க வந்து பேக் அண்ட் போல்ஸ் இருக்கும், அங்க வந்து ஹெல்த் செக் இருக்கும், இங்க வந்து ஹெல்த் ப்ராப்ஷன் இருக்கும். அங்க ரூல்ஸ் வந்து ஆட் பண்ற மாதிரி வியூவிங் ரூல்ஸ்ல போய் நீங்க ஆட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுல லோட் பேலன்சிங் இதுக்கும் வேற அங்க வந்து அங்க என்னன்னா வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ், நெட்வொர்க் லோட் பேலன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து அசூர் லோட் பேலன்ஸ் இருக்கு. இதுல வந்து அப்ளிகேஷன் கேட்வேன்னு இருக்கு. அது இன்னும் நான் டீடைலா பார்க்கல, அது பார்த்துட்டு வேணா நெக்ஸ்ட் செஷன்ல வேணா எடுப்போம். இதுவரை ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா முடிச்சுட்டு நீங்க இது கூட எடுங்க ஜி,
ஆட்டோ ஸ்கேலிங். ம் சரிங்க ஜி, இதை நான் எடுக்கிறேன். சரி ஜி. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? தெரியுது. தெரியுது. ஓகே. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் வந்து லைவாக எப்படி போகுது, சும்மா டெஸ்டிங் காட்டுறேன் எப்படி அது ஸ்கேல் ஆகுது, எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் வரைக்கும் ஸ்கேல் ஆகுன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ண பார்க்குறேன். சரிங்களா? நேற்று நம்ம பார்த்தோம் எப்படி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது பார்த்தோம். ஆனால் உள்ளே வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது இது என்ன இதில் எந்த ஸ்கேலில் வந்து அது ஸ்கேல் ஆகுது, எந்த மெட்ரிக்ஸ் ஸ்கேல் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். கேட்குதுல நான் பேசுறது? கேட்குது. கேட்குதுப்பா. ஓகே. வெர்ச்சுவல் மிஷின் ஸ்கேலிங் வந்து வெர்ச்சுவல் மிஷின் ஸ்கேலிங் செட்ஸை தான் நம்ம எடுப்போம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கேலிங் செட்டை தான் எடுப்போம். கிரியேட் பண்ணுறது ஒரு ஸ்கேலிங் செட்டை தான் இருக்கும். அதில் வந்து எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணுன்றதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி விஎம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா மல்டிபிள் 2 கிளாஸஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டீங்க எப்படி விஎம் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ சேம் கான்ஃபிகரேஷன் இங்கே ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ரிசோர்ஸ் குரூப் மேண்டேட்டரியாக வேணும். எந்த ரிசோர்ஸ் நம்ம வந்து அலோகேட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றது இந்த ரிசோர்ஸ் குரூப்பு. ஸோ என்னன்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் ஒரு இது என்னன்னா ஒரு நெட்ஒர்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். வெர்ச்சுவல் நெட்ஒர்க் இல்லாமல் ஒரு நெட்ஒர்க்குள்ளே வச்சுக்கிற மாதிரி தான் ரிசோர்ஸ் குரூப்பு. அந்த ரிசோர்ஸ் குரூப் எப்படின்னா எல்லாத்தையும் கொலாக்ட் பண்ணி அதை வச்சிருக்கோம். ஃபியூச்சரில் பில்லிங் பார்க்கும்போதும் சரி, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு என்னென்ன யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்குன்றது போதும் சரி, நம்ம இந்த ரிசோர்ஸ் வச்சு நம்ம கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் ரிசோர்ஸ் இப்போ இங்கேயே பார்த்தோம்னா நம்ம கிட்ட 2 ரிசோர்ஸ் இருக்கு. ஒன்று நெட்ஒர்க் வாட்ச் சார்ஜ், அந்த டெவ் டெச்னு இருக்கு. ஸோ இந்த டெவ் டீச் தான் இப்போ நானும் செல்வராஜும் கண்டினியூஸாக செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை நான் ஃபியூச்சர் செலக்ட் பண்ணும்போது பில்லிங்கில் பார்க்கும்போதுனா எனக்கு எந்தெந்த ரிசோர்ஸ் இந்த ரிசோர்ஸ் மட்டும் எவ்வளோ அலோகேட்டாக இருக்குது அப்படின்றத நான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். அதுக்காக நான் ரிசோர்ஸ் குரூப் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ நான் ஒரு வெர்ச்சுவல் மிஷினோட செட் நேம் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி யூஎஸ்இ கிரியேட் பண்ணுறேன். அவைலபிலிட்டி ஜோன்ஸ் எத்தனை அவைலபிலிட்டி ஜோன்ஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா இதில் ஒரு இது இருக்குது, ஒரு ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மேண்டரியாக இருக்கும். ஷோ பண்ணுறேன் என்ன சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் லோவஸ்ட் காஸ்டான இன்ஸ்டன்ஸ் டைப் தான் எடுக்கிறேன். Configuration by only 0 VCPs of 4 remaining in your subscription. இப்போ ஃப்ரீ ட்ரையல்னால நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணிடுறீங்களா? பண்ணிடுறேன். ஆல்ரெடி டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது முடிஞ்சாலும் ஓகே தான். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே டெலீட் பண்ணிருக்கீங்களா? ஓகே, பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ 2 கிரியேட் பண்ணேன். இப்போ நீங்களும் கிரியேட் பண்றீங்க. ஏன்னா ஸ்கேலிங்ல வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும்ல, அதனால தான். நான் அப்போ டெலீட் பண்ணிடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் இருங்க. அதுக்குள்ள நம்ம வேற ஏதாவது ஒரு இது செக்னு சொல்றேன் உங்களுக்கு. ரெண்டு இன்ஸ்டன்ஸையும் டெலீட் கொடுத்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஜி, அதெல்லாம் ஆகட்டும். நான் அதுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். மற்ற இது செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, டிஸ்கோர்டு வந்து எஸ்எஸ்டி வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் வித் ஹை அவைலபிலிட்டி இருக்கும். நம்ம ஹெச்டிடி தான் செலக்ட் பண்ணுறோம் காஸ்ட் வேரியேஷன்ஸுக்காக. பட் ஃப்ரீ ட்ரையலில் வந்து நீங்கள் பார்க்க தேவையில்ல. அதேமாதிரி ப்ரொடக்ஷன் டைமில் போகும்போது நீங்கள் எஸ்எஸ்டி தான் கொடுக்கணும். சரிங்களா? அண்ட் தென் நெட்வொர்க்கிங்குள்ளே போகலாம். நெட்வொர்க்கிங் இப்போதைக்கு நான் டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிருக்க நெட்வொர்க்கிங் தான் வச்சுருக்கேன். இன் கேஸ் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க நெட்வொர்க் வேணும்னாலும் நான் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த இன்ஸ்டன்ஸ் டிலீட் ஆயிரும். ஸோ அது கூட வந்து விஎம்ஸ் எல்லாம் வெர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிடும். ஓகே, ஸ்கேலிங் இங்கே தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறது. இது ஆல்ரெடி வந்து ராஜாமணி எடுத்துட்டாரு. நான் இன் டீட்டெயிலாக எடுக்கணும்னு நினச்சேன், வேறு எதுவும் கிடையாது. இன்ஸ்டன்ஸோட இனிஷியல் கவுண்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட அப்ளிகேஷனோட லோடு எனக்கு தெரியும். எனக்கு இனிஷியலாக வரும்போது 2 இன்ஸ்டன்ஸ் தான் வரணும், இல்லைன்னா 3 இன்ஸ்டன்ஸ் வரணும், இல்லை சிங்கிள் இன்ஸ்டன்ஸே எனக்கு போதும். ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் வரணுன்றதை நான் இங்கே டிஃபைன் பண்ணுவேன். அவ்வளோதான். ஸ்கேலிங் பாலிசியில் வந்து நான் கஸ்டம் கொடுக்குறேன். கஸ்டம் கொடுக்குறது ஏன்னா நான் என்ன ஸ்கேலிங் செட்லேருந்து நான் இது பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான்.
மேனுவல் கொடுத்தோம்னா அது எவ்வளோ வேணால் போயிட்டே இருக்கும். லைக் இங்கே மேனுவல் ஸ்கேல் மெயின்டைன்ஸ் அ ஃபிக்ஸட் இன்ஸ்டன்ஸ் கவுண்ட், custom auto scale capacity of virtual machine scale sets any schedule based on any metrics. ஸோ மேனுவல் ஸ்கேல் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்த இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் வரைக்கும் நம்ம ஸ்கேல் ஆகும். பட் கஸ்டமில் வந்து நம்ம எந்த த்ரெஷோல்டு வரைக்கும் போனால் அது ரீச் ஆகணும், ஐ மீன் ஸ்கேல் ஆகணும், எந்த த்ரெஷோல்டுக்கு ரிட்டர்ன் வந்து அதை ஸ்கேல் டவுன் பண்ணணும் அப்படின்றது எல்லா இதுவே வந்து மெட்ரிக்ஸாக கஸ்டமாக நம்மளே கிரியேட் பண்ண முடியும். நான் இங்கே வந்து மினிமம் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வந்து 1 வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரீ ட்ரையலில் வந்து நமக்கு 4 VCPUs மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். நான் 4 மட்டும் தான் கொடுக்குறேன். ஆனால் இன்ஸ்டன்ஸ் ரியல் டைமில் வந்து அப்படி கிடையாது. நம்ம எத்தனை இன்ஸ்டன்ஸ் கொடுக்கலாம், 100 to 200 எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் யூசேஜ். அதே மாதிரி ஸ்கேல் அவுட் த்ரெஷோல்ட் வந்து 75% இருக்குது. நான் இப்போ இதை டிஃபால்ட்டாக விடுறேன், ஃபியூச்சரில் நான் எடிட் பண்ண போகிறேன். சரிங்களா? அதே மாதிரி டியூரேஷன் டைம் வந்து 10 minutes வேணால், எனக்கு 5 minutes, ஆக்சுவலாக 4 minutes கொடுக்க முடியல, 5 தான் பேசிக். ஸோ அதெல்லாம் 5 minutes கொடுக்குறேன். எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் அட் அ டைமில் வந்து 2 இன்ஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா 2 இன்ஸ்டன்ஸ் நான் கொடுக்கலாம். பட் எனக்கு வந்து 1 இன்ஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் போதும். அதே மாதிரி ஸ்கேல் என்ன, அதாவது எவ்வளோ ஸ்கேல் டவுன் ஆனால் 25% கொடுத்துருக்காங்க. இதே நான் ஃபியூச்சரில் எடிட் பண்ணுவேன். சரிங்களா? அதே மாதிரி டயக்னோஸ்டிக் லாக்ஸ், என்னென்ன லாக்ஸ் வந்து டயக்னோஸ்டிக் பண்ணுறதுக்காக இது நான் பேசிக்காக டிஃபால்ட் டிசைன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இங்கே இருக்க ஸ்கேலிங் பாலிசி, இங்கே 3 பாலிசி இருக்கு. ஒன்று வந்து டிஃபால்ட் பாலிசி, நியூவஸ்ட் விஎம், ஓல்டஸ்ட் விஎம். இந்த டிஃபால்ட் பாலிசி என்னன்னா, பேலன்ஸ் அக்ராஸ் த அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அண்ட் ஃபால்ட் டொமைன்ஸ், delete தி விஎம்ஸ் இன் த ஹையஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஐடி. அதாவது இன்ஸ்டன்ஸ் வந்து கிராஜுவலாக வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பீக்கில் போகும்போது கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த கிரியேட் ஆகி திரும்ப ஸ்கேல் டவுன் ஆகும்போது என்ன டைப்பில் அதை வந்து ரிமூவ் பண்ணணும், என்ன டைப்பில் வந்து அந்த அவைலபிலிட்டி ஜோனை வச்சுக்கணும் அப்படின்றதா இங்கே. So for example, balance across availability zones, default fault domains, then delete the VMs the highest instance ID. So check பண்ணி பார்க்கும். பேலன்ஸ் across நம்ம வந்து ஜோன் பேஸ் தான் இங்கே கிரியேட் பண்ணுறோம். நான் இப்போ வந்து 2 ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கேன். 2 ஜோனில் வந்து 4 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஒரு ஜோனில் வந்து மொத்தம் 5 இன்ஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு ஜோனில் வந்து 3 இருக்குது, இன்னொரு ஜோனில் 2 இருக்குது. ஸோ எனக்கு வந்து 3ஆவதாக இருக்க ஒரு 3 ஜோனில் இருக்க ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து delete ஆக பார்க்கும். அதுதான் வந்து டிஃபால்ட். எப்போ ஒரு ஜோனில் வந்து அதிகமாக இருக்கோ இல்லை அதை செக் பண்ணி ஹெல்த் செக் பண்ணி பார்க்கும், அது கொஞ்சம் ஃபால்ட்டியாக இருந்தால் உடனே டெலிட் பண்ணும். நியூவஸ்ட் விஎம் கிரியேட்டட்னா எப்போ கிரியேட் ஆனதுலேயே எந்த இன்ஸ்டன்ஸ் நியூவாக கிரியேட் ஆயிருக்கோ அந்த இன்ஸ்டன்ஸ் டெலிட் பண்ணும். ஓல்டஸ்ட் விஎம்னா எந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஓல்டாக இருக்கோ அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து டெலிட் பண்ணும். இது அந்த ஸ்கேலிங் பாலிசி வருது. எப்பப்பெல்லாம் எந்த இன்ஸ்டன்ஸ் டெலிட் பண்ணி அந்த ஸ்கேலிங் பாலிசிக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபால்ட்டே வச்சுக்கலாம். ஓகே, மேனேஜ்மெண்ட் இது வந்து என்னன்னா அஜூர் செக்யூரிட்டி சென்டர். ஸோ யாராவது அஜூர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் ஒன்று வரும். அதாவது அதுவே வந்து செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்ணும். உங்களுக்கு ஷோ பண்ண ஒரு மெயில் நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, இதுதான். இது வந்து அந்த மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து நடக்கிற ஒரு இது. ஸோ அஜூர் வந்து வல்னரபிலிட்டி டெஸ்டிங் நடக்கும். அதை ஸ்கேன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி என்னென்ன வல்னரபிள் இருக்கு. யூஸ்வலாக அது வந்து என்னன்னா பென் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு டீம் ஊரில் வந்து செக்யூரிட்டி டீம் இருப்பாங்க. செக்யூரிட்டி டீமில் பென் டெஸ்ட் பண்ணி என்னென்ன செக்யூரிட்டி வந்து ஹேக்கபிளாக இருக்கு, எந்தெந்த வந்து ஈஸி ஃபைண்டிங்ஸாக இருக்கு, என்னென்ன இன்ஃபர்மேஷன் அது கொடுக்குது, அதே மாதிரி த்ரெட்ஸ் வந்து இது ஹை ரிஸ்காக இருக்கா, மீடியம் ரிஸ்கா, லோ ரிஸ்காக இருக்கான்றது இந்த மேனேஜ்மெண்ட்டோட காலம் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதை வந்து நாங்கள் இது டேட்டா பேஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க அமைச்சிருக்காங்க. இந்த டேட்டா பேஸில் வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. டோட்டல் 16 செக் ஃபெயில்ஸ் வந்து இருக்குது, 47 வந்து பாஸ் ஆகிருக்கு. அந்த 6 செக்ஸில் வந்து 2 ஹை ரிஸ்க், 2 மீடியம் ரிஸ்க், 2 வந்து லோ ரிஸ்கில் இருக்குது. ஸோ இதுக்கான ஃபுல் டேட்டா பேஸை வந்து எனக்கு இதுக்கான ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு இங்கே வரும். வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அந்த மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து டேரெக்டாக இங்கே வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் வரும். அந்த வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் வந்து என்னென்ன இது நடந்திருக்கு, அந்த இதில் வந்து என்னென்ன போர்ட்ஸ் வந்து இதுவாக இருக்குது, ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத மொத்தமாக காணும். இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் ஷுட் பி எனேபிள் ஃபார் த சர்வர் லெவல். ஸோ எஸ்கியூஎலுக்கு வந்து ஆடிட்டிங் வந்து எனேபிள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுது. சர்ஃபேஸ் ஏரியா ரிடக்ஷன் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இது ஒன்று. அண்ட் தென் டிபிஓ யூசர் ஷுட் பி நாட் பி யூஸ் நார்மல் சர்வீஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பர்மிஷன், அது ஐஏஎம் ரோல் ஆட் பண்ணியிருக்கணும். சென்சிட்டிவ் டேட்டா காலம் ஷுட் பி இஸ் கிளாசிஃபைட். ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு சில இது அதுவே செக் பண்ணி வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் கொடுக்கும். அந்த காலம் எங்கே பார்க்குறதுனா இந்த மேனேஜ்மெண்ட் காலம் தான் பார்க்குது. இதுதான் ஃபுல்லாக பண்ணும். செக்யூரிட்டி சென்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆகும். அதே மாதிரி
மேனுவல் இன்ஸ்டன்ஸ் மஸ்ட் பி மேனுவலி அப்கிரேடட். ஸோ ஒரு சில இது வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டன்ஸ் வந்து மேனுவலாக அப்கிரேட் பண்ணுமா இல்லை நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகணுமா அப்படின்றத நமக்கு கொடுக்கும். ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கணும்னா எப்பப்பெல்லாம் ரோல் அவுட் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸில் வந்து எவ்ரி 15th ஆஃப் மந்த் ஸ்டார்ட்லேருந்து 15th அந்த ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பேட்ச் ரன் பண்ணுவாங்க. அந்த பேட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகணுமா அப்படின்றதுக்காக தான் நம்ம மேனுவல் வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ரோலிங் அப்கிரேட்ஸ். ஸோ ரோலிங் அப்கிரேட்ஸ் வந்து நம்ம வந்து பேட்ச் வந்து என்னன்னா அஜூர் வந்து ஒரு பேட்ச் வந்து ரோலிங் பேக்கேஜில் வச்சுருக்கோம். அதை எப்போ அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ ஆகுற மாதிரி இருக்கும். தென் பூட் டயக்னோஸ்டிக். என்னென்ன பூட் டயக்னோஸ்டிக் இருக்குது, அது மானிட்டரிங் லெவலில் அது வரும். பேசிக் வந்து என்னென்னா ரேம் இருக்கும், சிபியூ இருக்கும், அப்புறம் டிஸ்கோட யூட்டிலைசேஷன்ஸ் இருக்கும், இதெல்லாம் வரும். ஸோ அதுதான். அண்ட் தென் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. சிஸ்டம் அசைன், மேனேஜ் ஐடென்டிட்டி, ஆட்டோமேட்டிக் ஓஎஸ் அப்கிரேட்ஸ், இன்ஸ்டன்ஸ் டெர்மினேஷன் ஆன் டெலிஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹெல்த் செக்ஸ் வந்து நான் வந்து எனேபிள் பண்ணி வைக்கிறேன். இந்த ஹெல்த் செக் என்னென்னா அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து அப்பா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான். நமக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக அந்த ப்ராப் வந்து த்ரோ பண்ணிட்டே இருக்கும், பிங்க் ப்ராப் வந்து த்ரோ பண்ணிட்டே இருக்கும். 80 இருக்கா, டெல்நெட் இருக்கா, லைவாக இருக்கா செக் பண்ணி த்ரோ பண்ணும். ஸோ தட்ஸ் இட். இன்ஸ்டன்ஸ் இது பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் லெவலில் வந்து அலோகேஷன் பாலிசி. ஓகே, இதை தான் நான் சொல்ல வந்தேன். நம்ம எதுக்கு ஜோன் லெவலில் வந்து இது பண்ணோம், ஜோன் வந்து 2 ஜோன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாகவே வந்து பார்த்தோம்னா 100 இன்ஸ்டன்ஸ் வரைக்கும் தான் வந்து நார்மலாக பண்ண முடியும். அதுக்கு இல்லை எனக்கு 1000 இன்ஸ்டன்ஸ் வரைக்கும் போகுது, அப்படி ஸ்கேலிங் வந்து 1000 இன்ஸ்டன்ஸ் வரைக்கும் போகும், எனக்கு அந்த அளவுக்கு பேண்ட்வித் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து எஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துடலாம். ஏன்னா இங்கேயே நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இஃப் நோ the scaling will be limited to the one placement group and we can have maximum capacity of 100. ஸோ ஒரே ஒரு பிளேஸ்மெண்ட் குரூப்பில் மட்டும் தான் இருக்கும், அது வந்து 100 வரைக்கும் தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா சர்வரில் 100 மட்டும் தான் நமக்கு அலோகேட் பண்ணி வைப்பாங்க ஸ்கேலிங் பாலிசி செட் பண்ணும்போது. அது ஃபியூச்சரில் அதுக்கு மேலே போகணும், இல்லை மற்ற சர்வர்லேயும் போயிட்டு எங்களுக்கு பார்ட்டிஷன் ஆகி எனக்கு வந்து அப்ளிகேஷன் ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம எஸ் கொடுக்கணும். அதே மாதிரி மோர் ஸ்ட்ரிக்ட்லி ஈவன் பேலன்ஸ் அக்ராஸ் ஜோன்ஸ், இதுதான் சொல்ல வந்தேன். ஸோ இது என்னன்னா மொத்தம் நம்ம கிட்ட 2 ஜோன் இருக்கு. எனக்கு வந்து ஒரு ஜோன்ல 3, ஒரு ஜோன்ல 1 அந்த மாதிரி எனக்கு வரக்கூடாது. ஈவனா ஸ்பிளிட் ஆகணும். எனக்கு இந்த ஜோன்ல 1 கிரியேட் ஆச்சா அந்த ஜோன்ல 1. அதே மாதிரி நான் 6 ஜோன் கொடுத்தேன்னா இந்த ஜோன்ல 1னா 6 ஜோன்லயும் ஒவ்வொன்றும் முதல் கிரியேட் ஆகிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். அந்த மாதிரி இந்த இதெல்லாம் நமக்கு கொடுப்போமே. ஸோ இதை நான் எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா ஈவனா ஸ்பிளிட் ஆகும். இதுல ஒரு டிராபேக் இருக்கு. எப்படின்னா நம்ம வந்து மேனேஜ் ஜோன்ஸ் வந்து அங்கே ஈவனா ஸ்பிளிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அது என்ன ஆகும்னா ஒரு டேட்டா சர்வரில் வந்து எனக்கு வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு அங்கே மிஷின் கிரியேட் ஆகுறதுக்கு அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். எப்போ அங்கே அவைலபிள் வருதோ அது வரைக்கும் அங்கே இதுவாகும். ஆனால் இதுவே நான் வந்து நோ கொடுத்துட்டேன்னா எந்த இன்ஸ்டன்ஸ் அவைலபிள், எந்த ஜோன் வந்து எனக்கு அவைலபிள் இருக்கோ அந்த ஜோனில் போய் எனக்கு கிரியேட் ஆகி இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து அப் ஆயிடும். இதுதான் ஒரு இது. கஸ்டம் டேட்டா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வச்சு, லைக் எப்பப்பெல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது முன்னாடி ஏதாவது நமக்கு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வரணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் டேகிங் ஆப்வியஸ்லி லைக் நம்ம ஒரு நேம் டேக் கொடுக்குறது தான். டெஸ்டிங் என்விரான்மென்ட். தென் ரிவ்யூ கொடுத்து நான் கிரியேட் பண்ணுறேன். வேலிடேஷன் ஃபெயில் இருக்கு. செல்வாஜி அது முடிஞ்சிருக்குமா? எந்த முடிஞ்சிருச்சு? ஜி இன்ஸ்டன்ஸா delete ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணா இதாவும்னு நினைக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணா ஃபுல்லா போய்டுமே. அந்த இது காமிக்குது பாரு, எரர் காமிக்குது. 1 CPU ஆர் நீடட். அதுதான் CPU இல்லையே. நீங்க ஒரு தடவை செலக்ட் கொடுங்களேன், செலக்ட் சைஸ் கொடுங்களேன். அது ரெஃப்ரெஷ் ஆகுது. செலக்ட் சைஸ் கீழ கேட்கும். செலக்ட் சைஸ். அதை இப்போ சூஸ் பண்ணுங்க திருப்பி. செலக்ட் ஆகலையே. மேல ஃபர்ஸ்ட் போயிட்டு இது காஸ்ட் வச்சு ஃபில்டர் பண்ணு. ஃபர்ஸ்ட் அதான் 250 ரூபாய் மட்டும் செலக்ட் பண்ணு. செலக்ட் ஆப்ஷன் வரல பாருங்க. ஆனா எல்லாமே delete ஆயிடுச்சு. இப்ப விர்ச்சுவல் மிஷின் எதுலயுமே இல்ல. அதான் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்கேல் செட் இதாயிடுச்சுல, ரெஃப்ரெஷ் பண்ணி இப்ப பாருங்க. ஓகே, அது வந்து நான் இதுதான் கிரியேட் பண்ற பாலிசி. நான் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்ல, ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் அது.
இப்போ எனக்கு சிபியூ த்ராப் எப்படி போகுதுன்னா ஒரு 2% கிட்ட போயிட்டு இருக்கு. இப்போ மேக்ஸிமம் இங்கே ரீச் ஆயிருக்க பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா 1.4 வரைக்கும் போயிருக்கு. நான் வந்து இப்போ ஸ்கேலிங் பாலிசி இப்போ நான் மாற்ற பார்க்குறேன். 1% வச்சுட்டு நம்ம இது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஆவரேஜாக வந்து 0.3 தான் யூஸ் ஆகிருக்கு. ஓகே, equal to all values, select all, test machine 1 to 5 is equal to greater than 1% maximum scaling point வந்து 1 minute கொடுக்க முடியுமா? இல்லை, முடியல. ஜீரோ கொடுக்க முடியாது. டைம் ரெயின் ஓகே, இது அவ்வளோதான். அப்டேட் ஸ்கேலிங் 0 பாலிசி. ஸோ தட் வில் பி, அது இருக்கட்டும், நம்ம ஸ்கேல் ஆகுதா மட்டும் பார்ப்போம். இது 5 minutes ஆகும். லைக் நான் இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா ஆவரேஜான பர்சன்டேஜ் சிபியோட ஸ்கேலிங் வந்து 0% இருந்தால் எனக்கு இன்னொரு விஎம் கிரியேட் ஆகணும். அது வந்து அக்ராஸ் தி ஆல் த மிஷின்ஸ், எந்த ஒரு மிஷின்லாம் இருக்கோ அந்த எல்லா மிஷினுக்கும். அது ஏன் நான் கொடுத்தேன்னா லைக் ஏதாவது ஒரு மிஷின், இப்போ எனக்கு கண்டினியூஸாக 2 மிஷின் இருக்குது. இந்த 2 மிஷினில் ஏதாவது ஒரு மிஷின் வந்து எனக்கு 0%க்கு மேலே இருந்தாலும் அது கிரியேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆப்வியஸ்லி இப்போ 0 மேலே தான் இருக்குது. ஒரு 5 minutes ஆகும் அந்த த்ரெஷோல்ட் செக் பண்ணுறதுக்கு. அந்த த்ரெஷோல்ட் செக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அதுக்கு இன்ஸ்டன்ஸ் தெரியும். நான் சேவ் பண்ணிடுறேன். ஆல்ரைட், சேவ் ஆகிடுச்சு. ஓவர் வியூவில் போய் பார்ப்போம், இல்லை இன்ஸ்டன்ஸில் போய் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இனிஷியலாக வந்து எனக்கு 2 மிஷின் தான் இருந்தது. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு மிஷின் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து கிரியேட்டிங் அண்ட் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் கிரியேட் ஆயிடுச்சு. 6 and 7 வந்து எனக்கு கிரியேட் அண்ட் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ இப்படி தான் லைக் வென்னவர் த்ரெஷோல்டு வந்து சிபியோட த்ரெஷோல்டு வந்து ஒரு ரேஞ்சுக்கு போகும்போது ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிரியேட் ஆகும். புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட். கிரேட். புரியுது. ஓகே, ஆனால் நம்ம இப்போதைக்கு வந்து கஸ்டம் லோவர் வெர்ஷன் ஃப்ரீ பாலிசி யூஸ் பண்ணுறதுனால 3க்கு மேலே கிரியேட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுதான் வந்து மேக்ஸிமம் அவைலபிளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் யூஸ் பண்ண மிஷின் 2 அவர் வந்து டெலிட் பண்ணியிருக்காரு. மேபி அது வந்து இருக்குமா இல்லையான்னு தெரியல. 4 VCs மட்டும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன். அதனால நான் யோசிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அண்ட் தென் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நோ ப்ரோ. பர்ஃபெக்ட். செல்வாஜி உங்களுக்கு? ஜி ஓகே ஜி. இல்ல இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. நம்ம இங்க வந்து விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்லயே வந்து நம்ம கம்ப்ளீட் ஆட்டோ ஸ்கேலிங் வந்து இமேஜ் இல்லாம பண்ணிடலாம், அப்படிதானே? இமேஜ் எல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றத பேஸ் பண்ணி இன்னொரு இமேஜ் கிரியேட் ஆயிரும். ஆமா ஆமா. நம்ம அங்க வந்து இமேஜஸ் வந்து ஏமெயில கிரியேட் பண்ற மாதிரி நம்ம பண்ண ஒரு இது எடுப்போம். ஆனா இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் இமேஜ் இங்க தேவையில்லை. அது என்ன இருக்கோ அது அப்படியே ஸ்கேல் ஆகும். நம்ம இந்த இதுல பாத்திருப்பீங்க, கண்டெய்னர் ஸ்கேலிங் நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா, என்ன கண்டெய்னர் இருக்கோ அது அப்படியே ஆல்ரெடி ஸ்கேலிங்ல ஆட்டோமேட்டிக்கா ஆகுற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அது ஆகும். ஓகே ஓகே. ஆனா இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம தனியா விஎம்ல வந்து வியூ ஆகாது. இது ஒன்லி இதுல தான் இருக்கும், இந்த குரூப்ல. இது வந்து ஒரு விஎம் விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட். ஸோ அந்த ஸ்கேல் செட்ல என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ அந்த டைம்ல வந்து என்ன பீரியட்ல வந்து என்ன ஸ்கேலிங் தேவைப்படுதோ அது அப்படியே ஆகும்.
இது வந்து என்னன்னா தனியா வந்து வெளியே நம்ம AWS பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு EC2 வந்து ஒவ்வொரு இதுவா காட்டும். அது வந்து தனியா ஒரு குரூப்பா இருக்காது. ஆனா இது வந்து ஸ்கேல் செட்னு தனியா சொல்லி ஒரு குரூப்பை கொடுத்துட்டு அந்த குரூப்புக்குள்ள மேனேஜ் பண்ணிக்கிறான். ஓகே. இப்போ ஏன் இந்த அன்ஹெல்த்தியா காட்டுதுன்னா நம்ம இன்னும் வந்து அப்பாச்சியோட சர்வர் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல, லைக் 80 போர்ட்ல எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்து இது காட்டுது. ஸோ ஒன்ஸ் நம்ம 80 போர்ட்ல ஏதாவது அப்பாச்சியோ இல்லை வேற ஏதாவது இன்ஸ்டால் பண்ணோம்னா கண்டிப்பா அதுல வந்து இது ஆகும். சரி, ஓகே ஓகே. ஓகே, இப்போ அப்பாச்சி ஏதாவது ரன் பண்ணோம்னா எப்படி சிங்க் ஆகும் நியூவா கிரியேட் பண்ற மிஷின்? அது 80 போர்ட் மட்டும் தான் நம்ம ஓபன் பண்றோம். 80 போர்ட் டேட்டா சிங்க் ஆகுது. புரியுது. இதுல வந்து 80 அப்பாச்சி இல்ல அப்பாச்சி இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா அது எப்படி நியூவா கிரியேட் பண்ற மிஷின்ல சிங்க் ஆகும்னு கேட்டேன். இன் கேஸ் டேட்டா ஏதாவது இருக்குன்னா